குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி திமுக என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு முட்டு தான் கொடுக்கணும், அதை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்ற அண்ணன் திருமாவளவனே முதல் முறையாக இப்போ வெளியில் வந்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களையும் நீங்கள் குற்றவாளியாக மாற்றி ஏதோ ஒரு அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள் என்பதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீதிமன்றம் போகிறதுக்குள்ளேயே நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்னா, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அவனை அடித்து உதச்சி ஒத்துக்க வைப்பீங்க. அங்கே போய் அவன் ஆமான்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. இவன் தான் குற்றவாளின்னு ஒரு விஷயத்தை கட்டமைப்பிக்கிற பொழுது இவ்வளவு அதிகார மமதை, இவ்வளவு அதிகார திமிர் என்பது இது ஆணவத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஆட்சிக்கு அது வழிவகுக்காது, அழிவுக்கு தான் வழிவகுக்கும். ஞானசேகரன் வழக்கில் அடுத்து உள்ளே விசாரணை வழக்குக்குள் வரப்போகக்கூடிய நபர் மாசு அவர். ஏன்னாக்கா மாசுவிடம் என்ன கேள்வி கேட்கப்படுவதாக செய்திருக்குனாக்கா, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பாலியல் வன்புணர்வுல ஞானசேகரன் காவலர்களோட தொடர்பு வச்சிருக்கிறான். அந்த காவலுடைய மொபைல் ஃபோனை இன்னைக்கு 6 பேருடைய மொபைல் ஃபோனை எடுத்திருக்கிறாங்க. இதோடைய நீட்சி எதில் போய் நிற்கும்னாக்கா, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, திமுக காரனுக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஒரு பணம் படுத்த நம்பருக்கோ ஒரு ரவுடி பயலுக்கோ ஒரு பொறுக்கி பயலுக்கோனாக்கா எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் எந்த பொண்ணை வேணாலும் தூக்குவானுங்க. நேரடியாக உங்களை தான் பெரிய பெரிய சாருங்களுக்கு போய் இணக்கமாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்போ உங்களை யாருக்கிட்ட அனுப்பிச்சாங்க, நீங்கள் யாருக்கிட்ட போய் இணக்கமாக இருக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டதுன்றது டைரக்ட் ஐ விட்னஸ். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா? வேங்கவியல் விவகாரம் மறுபடியும் பூதாகரமா மாறிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை, திருமாவளவன் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினரும் சிபிஐ விசாரணையை அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா பாரஞ்சித் அவர்களும் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு சார்? வேங்கவேல் உள்ளபடி வேதனைக்குரிய ஒரு செம்மமாக தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னாக்கா பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை மீண்டும் மீண்டும் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதிகாரம் எந்த அளவுக்கு தவறாக இங்கே பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர்களிடம் மிரட்டப்பட்டது, நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஒத்துக்குங்கன்னு சொன்னது, இந்த போன்ற காணொலிலாம் இப்போ மறுபடியும் வைரலாகி கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி நேற்றைய முன்தினம் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, எங்களுக்கு கால அவகாசம் வேணும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய. விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போகிறாரு, அரசியல் கட்சிகள்லாம் அடுத்த கட்ட நகர்வாக அதை பார்க்கிறார்கள்னு உடனே அவசர கதியிலாக ஒரு 3 நபரை குற்றவாளிகள்னு சொல்கிறாங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி திமுக என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு முட்டு தான் கொடுக்கணும், அதை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்ற அண்ணன் திருமாவளவனே முதல் முறையாக இப்போ வெளியில் வந்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களையும் நீங்கள் குற்றவாளியாக மாற்றி ஏதோ ஒரு அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள் என்பதை புரிஞ்சு கொண்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள்னு திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுது, அண்ணாமலை சொல்கிறாரு, அதிமுக சொல்லுது, கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்கன்னு பொழுது இப்போ இது என்னன்னாக்கா அடுத்த கட்டமாக இந்த விஷயம் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. எந்த விதத்தில் பரிணாம வளர்ச்சி பாருங்கள், 2 ஆண்டு 2.5 ஆண்டு ஆகியும் வீடுதோறும் தட்டு கொடுத்து மலத்தை வாங்கிட்டு போய் அதை ஆய்வு பண்ணது மட்டும்தான் இவங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி. புரிஞ்சுங்களா? இதைத்தான் இவ்வளோ வருஷமாக செஞ்சாங்க. இதை தாண்டி எதையுமே செய்ய முடியல. இன்றைக்கு ஊடக கவனம் பெறுகிறது. இன்றைக்கு அடுத்த கட்டமாக விஜய் அங்கே போனாக்கால் தேசிய செய்தியாக மாறக்கூடாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்திற்கு வந்தாக்கா தேசிய செய்தி ஊடகங்கள் கவனிக்கும். மத்திய அரசு, மாநில அரசு, அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கமும் கவனிக்கிற பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து கொடுக்குறாங்களாம், கள்ளசாராயம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் சாகிறாங்களாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வாங்குறது இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலே தீயை வச்சு ஒருத்தருக்கு சாகிறாரு, பாதிக்கப்பட்ட சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது 10 வயது பெண்ணாக இருந்தால் கூட அதுக்கான கேஸ் எடுக்காமல் அவங்களுடைய பெற்றவர்களை நிர்வாணப்படுத்தி காவல்துறையில் வச்சு காவல்துறை அடிக்கதான், எதிர்த்து பேசினா காவல்துறை பல்ல பிடுங்குறாங்களாம் உட்காந்து. அப்போ காவல்துறை எந்த மாதிரியான விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒபே தி ஆர்டர். காவல்துறை என்பது நீரை போல, எந்த நிறம் கொண்ட எந்த வடிவம் கொண்ட ஒரு பாத்திரத்தில் அந்த நீரை ஊற்றுறீர்களோ அந்த நிறத்திற்கு அந்த வடிவத்திற்கு காவல்துறை மாறிக்கொள்ளும். அப்போ அந்த காவல்துறையை நம்ம நேரடியாக குற்றம் சொல்வது என்பது தவறு. இந்த காவல்துறையை இப்படி செய்ய சொல்லி இப்படி வலியுறுத்தி இவர்களுக்கான தேவைக்கு ஏற்ப இங்கே மடைமாற்றி வைக்கக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கி மோசமான செய்தி. ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றத மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டது ஞானசேகரன். கரெக்டுங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பாலியல் வன்புணர்வில் ஞானசேகரன் காவலர்களோட தொடர்பு வச்சுருக்கிறான். அந்த காவலுடைய மொபைல் ஃபோனை இன்றைக்கி 6 பேருடைய மொபைல் ஃபோனை எடுத்திருக்கிறாங்க. இதோடைய நீட்சி எதில் போய் நிற்கும்னாக்கா, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, திமுக காரனுக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஒரு பணம் படுத்த நம்பருக்கோ ஒரு ரவுடி பயலுக்கோ ஒரு பொறுக்கி பயலுக்கோனாக்கா எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் எந்த பொண்ணை வேணாலும் தூக்குவானுங்க. காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்கா காவல்துறைக்கு நண்பனாக இருக்கிறது.
சில காவலர்கள் வந்து நெருக்கமாக இருக்கிறனால அது ஒரு பிரச்சனை. திமுகவோட அனுதாபியாக இருந்தால் எது வேணாலும் செய்யலாம். அப்போது எந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட உச்சபட்சமாக போகக்கூடிய நிலைமை இங்கே இருக்கணும் பொழுது, அப்போ விஜய் அவர்கள் நீங்களும் இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், மிக முக்கியமாக நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி வேங்கை வயலுக்கு வரணும். இன்றைக்கி நீங்கள் வேங்கை வயலுக்கு வரும்பொழுது மறுபடியும் தேசிய செய்தியாகும். நீங்கள் எப்படி பரந்தூருக்கு உள்ளே வந்தீங்களோ அப்போ வந்து கிட்டத்தட்ட G2 தானாக முன் வந்து எனக்கு அங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு, நாங்கள் பரந்தூரில் நீ இடம் வச்சுருக்கேன்னு சொல்லலப்பா, அதை சுற்றியில் இருக்கிற இடத்துல தான் இடம் வச்சிருக்கிறோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்ன்றது தான் இன்றைக்கி குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசு வந்து 3 பேரை வந்து அங்கே வந்து 3 நபர்களை கொண்ட ஒரு ஆய்வுக்குழுவை அங்கே அனுப்புகிறது. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ டங்ஸ்டன் விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் உள்ளபடி இந்த விவகாரத்தை ரத்து செய்தது யாருனாக்கா மத்திய அரசு. முதலமைச்சர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கும் வரையில் இதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது புரியுது? அதில் நான் இருக்கிற வரைக்கும், ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அண்ணா மண் திராவிட மண் சொல்லும் போது மண்ணை தேடி விற்றாங்க. புரியுதுங்களா? நாங்கள் கஞ்சா ஒழிப்போம் மது ஒழிக்குன்னு சொல்லும் போது திமுக எடுத்து அவன் பின்னாடி ஒழிச்சு வச்சான், எடுத்து விற்றான், ஜாஃபர் சாதிக் போன்ற நபர்கள் மாட்டிக்கிட்டான். நான் இருக்கும் வரை நான் பார்த்து தான் நிலத்தை காவு கொடுப்பேன், நீயா எடுக்கக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் பரந்தூருக்கான உதாரணம். இப்போ ஏன்னா பரந்தூருக்கு அந்த இடம் வேணும்னு மோடியும் சொல்லலை, மத்திய அரசு சொல்லலை. அங்கே இருக்க பரந்தூர் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறதுனாக்கா, நிச்சயமாக இந்த இடத்தை இங்கே நீ அப்புறப்படுத்தக்கூடாது, மாற்று இடம் தரன்றீங்களா. மாற்று இடம்னா மாற்று ஏரி, மாற்று குளம், மாற்று விவசாய பூமி தர முடியுமா? அது உங்களால் உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எதற்காக அழிக்கிறீர்கள்? இயற்கையாக உருவாக்கி இருக்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இன்றைக்கி கொஞ்சம் கூட எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மதுரைக்கு அந்த மக்கள் கூப்பிட்றாங்கன்னு முதலமைச்சர் போகிறாராம், பாராட்டு விழா. நான் அப்படி என்ன செஞ்சுட்டு எனக்கு என்ன பாராட்டு விழா? ஞாபகம் இருக்கு அந்த காமெடி? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பரந்தூர் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஏலம் எடுப்பதற்கான எல்லா வழிவகையும் செய்யும் பொழுது ஏலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கலை. தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு ஏற்கனவே இந்த டங்ஸ்டனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது பொழுது முழுக்க திமுக அப்படி செஞ்சிருச்சு. மத்திய அரசு இப்படி செஞ்ச உடனே லேபிளை இவங்க ஓட்டிக்கிறது. எதுக்குமே வெக்கப்படுறதே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு பாராட்டு விழான்னு போகிறீங்களே, சரி அதே பாராட்டு விழா பரந்தூரில் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஏன் நீங்கள் தடுக்கக்கூடாது? ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? அப்போது இந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இங்கே அரசாங்கம் எப்படி செய்யுதுனாக்கா, ஒரு தேசிய செய்தியாக மாறுகிறது, கவனம் பெறுகிறது நம்மளும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும், தன்னுடைய மகன் பேரன் வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியில் வந்து உட்காரணும், நாளைக்கு கைலாசா போல் தமிழ்நாட்டை மாற்றி வச்சுட்டு இவங்க ஆட்சி நடத்தணும்னாக்கா என்ன பண்ணணும்? இது போன்ற விளிம்பு நிலை மக்களை காவு கொடுக்க வேலை செய்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த கட்சியோட குற்றச்சாட்டு. ஒரு கட்சி எதிர்த்தா பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் இந்த வேங்கல் விவகாரத்தில் வந்து விஜய் எதிர்த்தாரு, ஓகே, இல்லை அண்ணாமலை எதிர்த்தாரு, ஓகே. எப்படி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, விடுதலை சிறுத்தை எதிர்க்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய், இந்த பக்கம் வந்து பிரேமலதா, ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா நபர்களும் எதிர்க்கக்கூடிய அளவுனாக்கா, அப்போ விளிம்பு நிலை மக்களை நீங்கள் என்னவாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை அடக்குமுறை செய்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீதிமன்றம் போகிறதுக்குள்ளேயே நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்னா, நீதிமன்றத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அவனை அடித்து உதச்சி ஒத்துக்க வைப்பீங்க. அங்கே போய் அவன் ஆமான்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. இவன் தான் குற்றவாளின்னு ஒரு விஷயத்தை கட்டமைப்பிக்கிற பொழுது இவ்வளவு அதிகார மமதை, இவ்வளவு அதிகார திமிர் என்பது வந்து இது வந்து ஆணவத்திற்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஆட்சிக்கு அது வழிவகுக்காது, அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அந்த பாரஞ்சித்தோட ட்வீட்டு, பாரஞ்சித் என்ன ட்வீட் போட்டிருக்காரு? அதாவது வந்து யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3, அதாவது இளைஞர்கள், சிறுவர்கள், அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாது. உண்மையான குற்றவாளிகள் வேணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வந்து அமைங்க. அதாவது இப்போ வந்து உண்மையான குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காக தலித் சமூகத்தை சேர்ந்த இந்த 3 இளைஞர்களை வந்து முன்னிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண் தலித்துன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் குரல் கொடுத்துருப்பீங்களோ? பயங்கரமாக போராட்டம் எடுத்திருப்பீங்களோ? இல்லை ஒருவேளை வந்து பரந்தூர் மக்கள் யார் சொல்லுங்கள், பெரும்பான்மை அங்கே பார்த்தீங்கன்னா தலித்துகளும் அந்நியர்களும். ஏன் ரஞ்சித் அதுக்கு குரல் கொடுக்கல இன்னமும்? ஏன் இன்னும் நீங்கள் அதுக்கான ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றவே இல்லை? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திமுகவிற்கு கிட்டத்தட்ட வாடகை வாய் போல பல நபர்கள் உள்ளே வருவதும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாடகை வாய்களுக்கு தீனி போட்டவனை அமைதியாக கடந்து போவதுமாக சினிமா பிரபலங்கள் சினிமாவை தவிர்த்து விட்டு உங்களுக்கு பொது சிந்தனையில் எங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருப்புன்னு ஒரு நாடகம் போடக்கூடிய ஒரு விவகாரம் இருக்கு இல்லையா? இது உள்ளபடி வருத்தத்திற்குரிய விவகாரம். ஒன்று, நீ அரசியலுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்துக்கும் அரசியல் பேசு. உன் சாதி உன் சமூகத்திற்கு மட்டும்தான் பேசுகிறேன்னா அப்போ அது வரைக்கும் உறுதியாக நில், அதுலேயாவது உறுதியாக நில்லு. நீ தங்கதுரை வெட்டப்பட்ட பொழுதும் சரி,
நாங்குநேரில் தங்கத்துறை வெட்டப்பட்ட பொழுதும் சரி, சாதிய ஒரு ஒரு அடக்குமுறை செய்த போதும் நீங்கள் இருக்கிறீங்க பொழுது, இன்றைக்கு ராமநாதபுரத்தில் ஒரு தாயும் மகளும் பொதுக்குழாயில் தண்ணி பிடித்ததற்காக அடித்து 11 நபர்களால் வந்து கட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது கிட்டத்தட்ட அந்த மக்களை வந்து 3 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் போக விடாமல் சித்திரவதைப்படுத்தி கிட்டத்தட்ட அவர்களுடைய தாயாரை அறநிர்வாணப்படுத்தி முடியை அத்து கையை உடைச்சி கிட்டத்தட்ட பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. பொழுது இதற்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? அப்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையில் தானும் வந்து லேபிள் மாதிரி ஒட்டிக்கிறது. ஒரு விஷயம் நல்ல ஒரு பூதாகரமாக ஆகும்பொழுது அந்த இடத்துல நம்ம போடும்பொழுது நம்ம மீது ரஞ்சித் சொன்னார்ப்பா. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, ரஞ்சித் அதை தாண்டி வேறு என்ன செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு? ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் கேட்ட கேள்வி. ஆம்ஸ்ட்ராங்கு ஓட்டு போடாமல் நீ எதுக்கு வந்து திமுக ஓட்டு போட்ட? ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முறை ஓட்டை மாற்றி போட வேண்டும். அப்போ இவ்வளோ நாள் ஆம்ஸ்ட்ராங் உன் சமூகமாக தான் நீ ஓட்டு போடல, நீ திமுக தானே ஓட்டு போட்ட, அப்போ நீ ஏன் பேசுகிற? நீ வந்து ரெட் ஜெயின் கூட சாவாசம் வச்சுக்க வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சிக்கு நெருக்கமாக நின்று கொண்ட வேண்டியது, ஒரு விஷயம் பூதாகரமாக வந்து ஒட்டி கொள்றதுலாம் நீங்கள் ரஞ்சித்தில் வந்து எவ்வளோ பெருசாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, கடந்து போயிடுவோம். சினிமா துறையில் எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் பொழுது போராடாத ரஞ்சித் வந்து இன்றைக்கி பேசுவது வந்து சாலச்சிறந்தது கிடையாது. இன்றைக்கு நம்ம அரசியல் பற்றி பேசுகிறோம், அரசியல்வாதிகள் சேர்ந்து பேசுவோம், பத்திரிகையாளர்கள் பேசுவோம், ஊடக மக்கள் பேசுவோம், விளம்பர விரும்பிகள் இவர்களை புறந்துள்றது ரொம்ப சாலச்சிறந்ததாக இருக்கும். ஓகே, இதில் பெரியார் சர்ச்சையை கொண்டு வந்ததே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை மடைமாற்றுவதுக்கு தான் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், லாஜிக்காக மக்களும் நல்லா கவனித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய பதிவுகளை வந்து கமெண்ட்லேயும் போடுங்க. ஒரு மனிதன் நல்லதும் பேசுவான், கெட்டதும் பேசுவான். நல்லது மட்டுமே பேசணும், நல்லது மட்டுமே செய்வதற்கு இவர்கள் மனிதர்கள் பிறக்காமல் இவர்கள் யாரும் இறை தூதர்கள், தேவ தூதர்கள் கிடையாது. அப்போது நல்லதும் கெட்டதும் கலந்து தான் ஒவ்வொரு மனுஷனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காலங்காலமாக பேசுகிறதும் அப்படி தான் செய்கிறான் பொழுது அவன் பேசிய நல்லதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கடந்து போவதை விட்டுவிட்டு அவன் பேசிய கெட்டதை மட்டும் எடுத்துக்கொண்டு பூதாகரப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏன் ஏற்பட்டிருக்கு? சீமான் அரசியலுக்கு வந்து 15 வருஷம் நீங்கள் வந்த பொழுது இந்த மாதிரி பேசியிருக்கணும். அன்றைக்கு கொஞ்ச காலம் பெரியார் பின்னாடி சுற்றுனீங்க, ரைட். அப்போது இன்றைக்கி அதுலேருந்து நீங்கள் முரண்பட்டு நீங்கள் ஏதோ பகுத்தறிவுலேருந்து நீங்கள் பகுத்து அறிஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்கன்னும் பொழுது இந்த விவகாரத்தை இவ்வளோ பெருசாக பூதாகரம் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்குனாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பூதாகரமாக மாறுகிறது. அதிமுகவிற்கு மிகப்பெரிய இது வந்து கையில் எடுத்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஒரே மையப்புள்ளியில் ஒன்றிணைகிறார்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்காக, மாணவிக்காக பொழுது. அப்போது திமுகவை காப்பாற்றுவதற்கு, ஒரு கபட நாடகம் போடுவதற்கு, இங்கே வந்து திசை திருப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது, ஒரு செய்தி தேவைப்படுகிறது. அதற்கு இந்த விவகாரத்தை வைத்து பூதாகரமாகி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க இதை தான் பேசுகிறான், இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறான். நேற்று வரை பாருங்கள், பிரபாகரனின் தம்பி பிள்ளை, அண்ணன் பிள்ளை இது போல் உங்களை கேட்டு விட்டார், கேட்டாங்களா? அவங்க கிடக்கிறான் சல்லி பையன், அதுதான் அவர் சொன்ன வார்த்தை, உண்மையான வார்த்தை. அவங்க கிடக்கிறான் தேப்பையன் சொன்ன மாதிரி வந்து வார்த்தையை போட்டு அதை ஒரு விவாதமாக்கி அதை பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பத்திரிகை என்பது உண்மை என்ன பொய் என்ன என்பதை பகுத்திருந்து நீங்கள் பார்க்கணும், அதுக்கு பிறகு தான் செய்தியாக போடணும். இவன் போட்டதே பொய் செய்தி, அதை திருச்சி ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீங்கள் வந்து பெண்கள் முன்னாடி வந்து சீமான் இப்படி பேசிவிட்டார் சல்லி பையன் சொன்னதுக்கும் இந்த இவங்க நீங்கள் போடுற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கப்போ இது பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஒட்டுமொத்தமாக 4வது தூண் இன்றைக்கு வந்து திமுகவிடம் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை போல் நீங்கள் வந்து இப்படி மாறி விட்டீங்கன்னா கேவலம் இல்லையாது? நீங்கள் நினச்சா தானே ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு ஒரு வழிவகை செய்ய முடியும். திருடனுக்கு நீங்கள் துணை போனீங்கன்னாக்கா திருட்டு போய் திருட்டுத்தனம் பண்ணிட்டு தானே இருப்பான். இன்றைக்கி அதனால தானே வந்து காவல்துறை அவங்க நண்பன்றதை கிட்டத்தட்ட ஞானசேகரன் பயன்படுத்தி கொண்டு போகிறான். ஆனால் இதில் சீரியஸான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதோடு நம்ம பேசி முடிப்போம். ஞானசேகரன் வழக்கில் அடுத்து உள்ளே விசாரணை வளையத்துக்குள் வரப்போகக்கூடிய நபர் மாசு அவர்கள். ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. ஏன்னாக்கா மாசுவிடம் என்ன கேள்வி கேட்கப்படுவதாக செய்திருக்குனாக்கா, அவன் 3 முறை குண்டாஸ் வாங்கிய ஒரு நபர், கள்ள துப்பாக்கி வச்சிருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர், இரவு நேரங்களில் கொள்ளையடித்த ஒருத்தவன், ஆள்கடத்தல் செஞ்ச நபரோடு உங்களுக்கு என்ன சாவகாசம்? அவன் உங்களோடே பயணிக்கும் பொழுது காவல்துறையும் உளவுத்துறையும் உங்களுக்கு எச்சரித்த பின் ஏன் அவனை வச்சுருந்தீங்க? அப்படி காவல்துறையும் உளவுத்துறையும் உங்களுக்கு எச்சரிக்கலைன்னா ஏன் எச்சரிக்கலை? இந்த பக்கம் காவல் ஆணையர் விசாரணைக்கு வருவார். காவல் ஆணையர் அருணை விசாரணைக்கோ நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு சென்றிருக்கிறது. அந்த வழக்கு வர 27 விசாரணைக்கு வருகிறது. அப்போ 2க்குமான ஒரு விஷயம் கூடுதலாக மிக முக்கியமான புள்ளிகள் மாட்டப்போகிறது யாருன்னு என்பதை இன்றைக்கு வேறு வடிவத்தில் விசாரிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட 20 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மொபைலில் மட்டும், ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அந்த பெண்களிடம் நேரடியான விசாரணை நடத்தி அவர்களுக்கு தேவைப்பட்டால் துப்பாக்கியோடு வந்து பெண் காவலர்களை வந்து கொடுக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேரடியாக உங்களை தான் வந்து பெரிய பெரிய சாரங்களுக்கு போய் இணக்கமாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள்.
அப்போது உங்களை யாருக்கிட்ட அனுப்பிச்சாங்க, நீங்கள் யாருக்கிட்ட போய் இணக்கமாக இருக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டதுன்றது டைரக்ட் ஐ விட்னஸ். புரிஞ்சுங்களா? அது எம்எல்ஏவா, எம்பியா, அமைச்சர்களா அல்லது பிஸ்னஸ்மேன்களா, எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ற பல விசாரணை வளையத்துக்குள்ளே இப்போ வருகிறது. இந்த வழக்கு துரிதமாக போவதற்கு ஒரே காரணம் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கவில்லை. வேறு ஸ்டேட் விசாரிக்கிறனால தான் அடுத்த கட்டம். அதே போல் சிபிஐ இந்த வழக்குக்குள்ளே வந்தால்தான் பாலியல் வழக்கிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், வேங்கை வேலுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதற்குள்ளே வந்து சிபிஐ வருவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். விஜய் அவர்கள் இந்த அன்னானிஸ்டி விவகாரத்திற்கும் நீங்கள் நேரடியாக களத்துக்குள்ளே வரும் பொழுது இது ஒரு அடுத்த வடிவம் பெறும். அதே போல் நீங்கள் வந்து வேங்கை வேலுக்கும் நேரடியாக போனீங்கன்னாக்கா ஒரு அரசியல் அழுத்தம் ஏற்பட்டு இதற்கு ஒரு மாற்று ஒரு வழியாக அமைவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கணும் பொழுது ஒரு புள்ளியில் ஒன்றிணைவோம் திமுகவை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு. அந்த விஷயத்திற்கும் மக்கள் நலனுக்காகவும் ஒன்று சேர வேண்டிய அவசியமும் கட்டாயமும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.